everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். போன 2 எபிசோட்ல நம்ம பாய்ஸ் டீம்ல என்ன நடக்குதுன்றத பார்த்தோம். இந்த எபிசோட்ல வாட் டவர்ல தி 7 என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்க்கலாம். ஓபன் பண்ணா வாட் டவரை காட்டுறாங்க. இது அப்படியே நல்ல மேக மூட்டத்துக்கு நடுவுல ரொம்ப வானத்தை நோக்கி உயர்ந்து உச்சியில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது நம்ம சீரீஸ்ல பார்த்த டவருக்கும் காமிக்ல உள்ள டவருக்கும் ரொம்பவே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபைட்டர் ஜெட் அவங்க பக்கத்துல வந்து நிக்குது. அந்த அளவுக்கு ஹைட்ல அவங்க கட்டிருக்காங்க. அங்க இருக்க ஹோம்லேண்டரை முதல்ல பாக்குறதுக்கு ஸ்டார் லைட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவரை பார்த்த உடனே அடக்கடவுளே, நீங்க இங்க வருவீங்க நான் நினைக்கல. நம்ம டீம்ல சேர்ந்த புது பொண்ணு நீயா தான் இருக்கணும். நான் ஏன் ஒன்னு பார்க்காம இருக்கேன்? ஏன்னா நீங்க தான் ஹோம்லேண்டர் ஆச்சே, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா? ஜான், நீங்க என்ன ஜான்னு கூப்பிட்டாலே போதும். உங்களோட பேரும் எல்லா நேரமும் ஸ்டார் லைட்டாவே இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனி, என்னோட பேரு ஆனி. என்னால இன்னும் நம்ப முடியல நான் இங்க வந்திருக்கேன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே லானி ட்ரையல்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரையும் ஆச்சரியமூட்டுற வகையில இருந்துச்சு. இன்னும் நியூ கமர்ஸை நாங்க 7ல உடனடியா எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க நாங்க எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்போம். ஆனா உங்க விஷயத்துல அந்த மாதிரி கண்டிப்பா கிடையாது. நீங்க உண்மையிலே எங்களுக்கு ஒரு அசெட் தான். நான் இப்படி பேசுறேன்னு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களோட உதவி செய்யக்கூடிய குணத்தையும் தாண்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் அட்மையர் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஓ கம் ஆன், நீங்க என்ன சிரிக்க வைக்கிறீங்க? ஐயோ இல்ல, நான் எதுவும் தப்பா சொல்லணும்னு நினைக்கல. அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து உங்களை நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்துருக்கேன் அப்படின்ற தான் நான் சொல்ல நினைச்சேன். அப்போ இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? நான் என்னோட ஆன்ட் வீட்ல இருந்தேன். இங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஆன்ட்டியை மிஸ் பண்ணுவீங்களா? இல்ல வேற யாராவது ஸ்பெஷலா இருக்காங்களா? கண்டிப்பா என்னோட ஆன்ட்டியை நான் மிஸ் பண்ணுவேன். ஆமா, ஒருத்தன் இருக்கான், ட்ரம்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன். நாங்க ரெண்டு பேரும் கேப் ஃபார் கிறிஸ்டன்ற ஒரு ஜூனியர் ஸ்கூல்ல தான் மீட் பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு. இன்னும் எதையும் அவசரமா முடிவெடுக்காம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா போகலான்னு நாங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வாட்டோட மெயின் ரூமுக்கு போறாங்க. ஓ, இங்கதான் நீங்க முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பீங்களா? ஆமா, இதுதான் எங்களோட மெயின் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹோம்லேண்டர் ஆனிய அவளோட இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே முன்னாடி போய் நிக்கிறாரு. இவ ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே வெக்கப்பட்டுட்டு நிமிர்ந்து மேல பாக்குறா. மேல பார்த்தா தலைவன் பேண்ட் அவுத்துட்டு நிக்கிறாரு. என்னையா உள்ள ஒண்ணுமே இல்ல. பார்த்துட்டு ஆனி ஷாக் ஆயிடுறா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹியூயி புச்சர் நினைச்ச மாதிரியே அமெரிக்கால ஒரு ஹோட்டல்ல வந்து தங்குறாரு. ஆனா அந்த ஹோட்டல் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப கந்தகோலமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரே பிச்சைக்காரனுக்கு நடுவுல இவனும் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி நிக்கிறான். அங்க வந்து கார்ல இறங்கின புச்சர், டேய் உன்ன நான் எங்க ரூம் புக் பண்ண சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்க? இல்லங்க, இருக்கிற இடத்துல இந்த இடம் தாங்க சீப்புன்னு பட்டுச்சு, அதான் இங்க போட்டேன். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா டேய் அப்படின்ட்டு வண்டியில ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில ரெண்டு பேரும் இந்த ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டே போறாங்க. சுத்தி பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த நியூயார்க்கை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட இது பாதி அழிஞ்ச உலகம் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். பாலங்கள்லாம் உடஞ்சு கிட்டத்தட்ட ரொம்பவே டேமேஜான ஒரு ஸ்டேட்ல இருக்கு இவங்களோட வாட் டவரை தவிர. அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணு ஷாக் ஆகி, ஹோம்லேண்டர் என்ன பண்றீங்க? வாமா வந்து வயலின் வாசிச்சுட்டு போ. என்னால முடியாது, என்னால சத்தியமா இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கா. ஏய், இது ஒரு சின்ன விஷயம் தான், இதுக்கே இவ்வளவு கத்துற அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசுறாங்க அந்த ஹோம்லேண்டர். என்ன காப்பாத்துங்க, என்னால இதை கண்டிப்பா பண்ண முடியாது. நான் கத்திக்கிட்டே வெளில வரும்போது ஏ ட்ரெயினும் பிளாக் நாயரும் நிக்கிறாங்க. நல்ல வேலை நீங்களா அது வந்தீங்களே, இங்க பாருங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவ கத்துறா. அவளை பார்த்தோன்னா அவங்களும் ஃபேண்ட் அவுத்தர்றானுங்க. டேய் என்னடா நடக்குதுங்க, யாரா நீங்களாம்? அவங்கள பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னால முடியாது, என்னால கண்டிப்பா முடியாது. நீங்க சொல்ற இந்த விஷயத்துல நான் செய்யணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி நீ செஞ்சாதான் 7ல இருக்க முடியும்ன்றது உனக்கு தெரியாதா? என்ன சொல்றீங்க? என்ன யாரும் ரேப் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஹனி, உன்னை யாரும் இங்க ரேப் பண்றதுக்காக வரலமா? எங்களுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. அந்த வேலையை நீ உன் வாயால தான் செய்யணும். செஞ்சு முடிச்சிட்டானா அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க. கண்டிப்பா முடியாது, என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. கம் ஆன், இது ஒரு சின்ன விஷயம் தான். வேணா ட்ரெயினை வேணா நான் விட சொல்லிடுறேன். ஏன்னா அவன் ஏற்கனவே ரொம்ப ஃபாஸ்ட். வாய்ப்பே இல்ல, இந்த மாதிரி செஞ்சுதான் நான் இங்க இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல அப்படின்னு கோச்சிக்கிட்டே ஆனி அங்க இருந்து போறா. அப்படியே கட் பண்ணா புச்சர் ஹியூயிய அவங்களோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அங்க மதர்ஸ் மில்க்கும் ஃப்ரெஞ்சியும் கிமிகோ கூட இருக்காங்க. கிமிகோ கேஷுவலா வந்து இவங்க கூட்டத்துல சேர்ந்துடுற மாதிரி காமிச்சிடுறாங்க. பட் சீரீஸ்ல ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் இவங்களோட ஆரிஜின். எல்லாரையும் பார்த்து பேசிக்கிறாங்க. ஹியூயியை எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட வரவேற்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் ஒரு பாக்ஸ்டர் பில்டிங். இது வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமான அருவருப்பான ஹோட்டலா தெரியும். ஆனா உள்ள ஹைடெக்கான டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லி புச்சர் ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் கந்த கோலமா இருக்கு, நாறுது. ஈவன் புச்சரே மூக்க வாய பொத்திக்கிறாரு. என்னடா இந்த நாத்த அடிக்கிற ரூம்
எதுக்குடா பேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்டார்லைட் பாத்ரூம்ல வாமிட் எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அவ பார்த்துட்டு வந்த ஒண்ணு விஷயம்னா அவ்வளவு அழகு கிடையாது, அதனால கண்டிப்பா வாந்தி வரும். வாந்தி எடுத்து முடிச்சிட்டு ஒரு வழியா வெளில வந்தா மேவ் நிக்கிறாங்க. மேவ், நீங்க நிக்கிறீங்க? குயின் மேவ் நீங்க தானே? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்றாங்க. சரிதான், மூட்டு கிளம்புடி அப்படின்றாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. புச்சர் ஒரு பிளானோட வந்திருக்காரு. டீனேஜ் நெக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க. அதுல மொத்தம் 8 பேர் இருக்கானுங்க. இந்த 8 பேரை போட்டு தள்ளுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். இவனுங்களுமே சூப்ஸ் தான், ஆனா கண்டிப்பா நல்ல சூப்ஸ் கிடையாது. இவனுங்களை போட்டு தள்ளுறது மட்டும்தான் நம்மளோட மொதல் அசைன்மெண்ட். சொன்ன அசைன்மெண்ட்டை கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா புச்சர் பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹியூயிக்கு ஒண்ணுமே புரியல. யார் இவங்களெல்லாம் நான் ஏன் கொல்லணும், எனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அவனுக்கு இருக்கிற ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி அவன் கேட்கறான். அதை பார்த்த எம்எம்க்கு, ஹேய் இவன் பூசா வந்திருக்கான், அதுக்குள்ள இவனை கொல்ல சொல்லணுமா என்ன, கொஞ்ச நாள் போகட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு புச்சரை அவன்கிட்ட கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். அவனை அப்படியே தோல் மேல கைய போட்டு கூட்டு வந்த பிரெஞ்சி, ஹே இங்க பாரு, இவனுக்கு ஒன்றும் 8 பேர் இல்ல, ஜஸ்ட் 7. ஆமா, நான் ஒருத்தனை கொண்டுருவேன், பாக்கி 7 பேர் தான் இருப்பாங்க, மிச்சம் இருக்கிறவங்கள நீ பாத்துக்கோ. ஐநோ உனக்கு இது புதுசா இருக்குன்றது தெரியும், ஆனா அதுக்காகலாம் உன்னை விட முடியாது. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு பயங்கரமான சம்பவம் அடுத்த இஷ்யூல காத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஸ்பேஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல், பீஸ்.